குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதா கண்டிப்பா அமையும். பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம ஏன் கோவில்ல வீடியோ விடுகிறோம்? நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வரணும். அவருடைய 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்குவார்? 12 ராசி நம்ம கொடுக்க போறோம் பலன் பார்த்துக்குங்க. தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க. ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷத்துல ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு. இந்த நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அந்தந்த கிரகம் வேற நேரத்துல போவானா, இந்த வருஷத்துலதான் அந்த 4 கிரகமுமே, அதாவது நல்லா பாருங்க, புத்தாண்டு பலன் எடுக்குன்னா குரு பகவானை பார்க்கணும், சனி பகவானை பார்க்கணும், ராகு பகவானை பார்க்கணும், கேது பகவான் பார்க்கணும். இது உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும். ஏன்னா இதுதான் அதிக நாட்கள் பயணிக்கணும். அந்த அந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறதுனால நிறைய பேருக்கு திடீர் ராஜயோகம் இருக்குது 2026. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிடர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்படி 8வது ராசி விருச்சக ராசி. இந்த ராசியில பிறந்தவர் எப்படி இருப்பாங்க? பயங்கரமா சிந்திப்பாங்க. விருச்சக ராசிக்காரங்க இவங்கள மாதிரி யாரும் சிந்திக்க முடியாது. பயங்கரமா ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. விருச்சக ராசிக்காரங்க பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணம் விருச்சக ராசியில இருக்குங்க. வெளிநாடு வெளியூரு பிறந்த இடத்த விட்டு வெளியில இருக்கிறது, தூரத்துல போறது, இந்த கஷ்டமான வேலை இருக்கு பாத்தீங்களா, அதை இஷ்டமா பண்ணக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி. மருத்துவர், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், ரியல் எஸ்டேட், வண்டி வாகனம், இதெல்லாம் எப்போதுமே இதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். விருச்சக ராசியை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல முடிவு பண்ணா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரன். இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இதுதான் விருச்சக ராசி. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பதற்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு, இந்த 4 கிரகம் ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும் போதும். இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி வேணாலும் யோகத்தை கொடுக்கும். பார்த்துக்கோங்க இந்த 4 கிரகம். ஏன்னா இந்த கிரகம் மட்டும்தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யும். குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான். அப்ப ஜாதகத்துல இந்த கிரகத்துடைய திசா புத்தி வருதான்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலனை தூக்கி வைங்க. மாறாது பலன். யாருமே சரி கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மா கொடுத்திருப்பார். அது எப்ப வேலை செய்யும்? உங்க ஜாதகத்துல திசா புத்தி வரும்போது வேலை செய்யும். அது என்ன திசா புத்தினா என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. என்னென்ன நட்சத்திரம்? ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், அடுத்து அனுச நட்சத்திரம், அடுத்து கேட்டை நட்சத்திரம். 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரத்துடைய குணம் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க பார்த்திருப்பீங்க. அதை விட இன்னும் துல்லியமா இருக்கணும். அவங்க பிறந்த லக்னம் இருக்குல்ல, உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை மணிக்கு நீ பிறந்திருக்க, இந்த லக்னத்துல உங்களுக்கு பிறந்திருக்கீங்க, இந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு, இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் நடக்காது ஏதாவது சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல நான் சொன்னல திசா புத்தினா என்னன்னு கேட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் பேசும். உங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது, இதுல போங்க, இதுல போகாதீங்க, இதுல கவனமா இருங்க, இதுல இருக்காதீங்க, ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை பத்தி தான் சொல்ல முடியும். அதையும் இப்ப சுத்தி வருது பாத்தீங்களா கோச்சார கிரகம், இது 2ஐயும் மேட்ச் பண்ணணும். இப்ப புத்தாண்டுனா அந்த 4 கிரகம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, இப்ப இந்த 4 கிரகம் எப்படி இருக்கு, அதை வச்சுதான் மேட்ச் பண்ணாதான் ஒரு துல்லியமான பலனை கொடுக்க முடியும். ஏன்னா விருச்சக ராசிக்கார சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணுங்க. தயவு செய்து குரு சுக்கரன் ஜோதிடத்துல இது ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா உங்க ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் கேந்திர யோகத்துல நல்லா பார்க்கணும். கேந்திர யோகத்துல ராகு, திரியோன ஸ்தானத்துல சனி பகவான் 5ஆம் பாகவத்துல. ஒரு இடத்துல 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அது நல்லது மட்டும்தான் பண்ணும், கெட்டது பண்ண வைக்கணும். அப்ப சனி பகவான் நல்லது பண்ண போறாருன்னு நான் சொல்லுவேன், கெட்டதை நான் சொல்ல மாட்டேன். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான். இதுல மிதுன ராசியில ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒரு 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுவார். அடுத்து பாருங்க 10ஆம் இடத்துல கேது. ஒரே ஒரு கிரகம் தான் 8ஆம் இடத்துல இருக்கு. எல்லாமே கேந்திரத்திலையும் திரிகோணத்திலையும் இந்த 3 கிரகம் இருக்கு. பயப்படாம இறங்குங்க 2026. நீங்க ராஜா, உங்களை யாருமே அசைக்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது.
கோலை மாதிரி பயந்து இருக்க கூடாது. உங்களால ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் விருச்சிக ராசி. உங்க ஜாதத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, இப்ப என்ன கிரகம் உங்களுக்கு நல்லா இப்ப நடைமுறைக்கு இப்ப ரீசெண்டா என்ன நடக்குது, எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து கண்டிப்பா பாத்துக்கோங்க. இந்த 2020 அனைவருமே பாத்துக்கணும். அதான் ஏன்னா புது வருஷம் வந்தா கண்டிப்பா நம்ம ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்ப எல்லாமே உங்களுக்கு நல்லதாதான் கிரக அமைப்பு இருக்கு. அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி யார் ஒரு சில பேருக்கு மாறி இருந்தாதான் இங்க கெட்ட பலன் நடக்கும். சரி, கெட்ட பலன் என்னதான் நடக்கும்? என்ன 139 நாள் ஜூன் மாசத்துல இருந்து பாருங்க, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வீடு பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். எப்படி ஜூன் மாசத்துல இருந்து இட பிரச்சனை, வீடு பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க, வேலை எத்தனை பறி போச்சு, தொழில் எவ்வளவு இருக்கு, அடி வாங்கிச்சு கேட்டு பாருங்க. தொழில மேல இருந்துச்சு வர முடியுதா உங்களால? நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. தொழில் லாஸ், உத்தியோகத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. என் மருத்துவமனைக்கு இப்ப போயிருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துச்சுங்க. மார்ச் மாசத்துக்கு முன்னாடி பாருங்க, கண்டிப்பாக மருத்துவ செலவு, நிறைய செலவு கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். செவ்வாய் இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தார். இப்ப உங்க ராசியில இருந்தார். கண்டிப்பா உத்தியோக பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா கொடுத்துருப்பா. அதே மாதிரி பாருங்க, திடீர் செலவுகள், பெருங்கொண்ட பணத்துல ஒரு மந்தமான தன்மை, பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும். காசு பணத்துல கண்டிப்பா ஒரு தடங்கள் வந்திருக்கும். குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கும். கல்யாணத்துல கண்டிப்பா, திருமணத்துல கண்டிப்பா ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துப்பார். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புக்குரிய ஒரு மந்தமான தன்மை இதுக்கு முன்னாடி 2025 இருந்துச்சா இல்லையா? உங்களுக்கு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா 2025 அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி. இப்ப 2026 எல்லா கிரகமும் பர்ஃபெக்டா இருக்கு. அது இல்லாம ஒரு அதிசயம் நான் என்னமா சொல்றேன், அந்தந்த கிரகம் அவங்கவுங்க நட்சத்திரத்துல போறதுனாலதான் நல்ல பலன் இருக்கு. அதனாலதான் எல்லாருமே ஜாதகத்துல அந்த 4 கிரகம் நல்லா இருக்குதா, 4 கிரகத்தால உங்களுக்கு என்ன யோகம், இதுதான் விஷயமே. இப்ப முதல் பலன் என்னமா சொல்லலாம், வேலைக்கு உள்ள கிரகம் யாருங்க உங்களுக்கு? செவ்வாய் பகவான் தானே. எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாசத்துக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருப்பார், உச்சத்துல இருப்பார், நல்ல பலமா இருப்பார், கெட்ட இடத்துல போக மாட்டார். கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கலாம். என்னன்னு கேளுங்க. நீங்க வெளிநாடா இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம், எங்க வேணாலும் நீங்க வேலை உத்தியோகத்துக்கு நீங்க மூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா கெட்டது உங்களுக்கு நடக்காது, நல்லது மட்டும்தான் வேலை உத்தியோகத்துல வரும். நீங்க ப்ரொமோஷன் உங்க பக்கம் தேடி வரும். நான் எழுதியே கொடுத்துருவேன், ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கும், என்ன காரணம்? ஏன் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்க நீங்க எதை வச்சு உங்களால சொல்ல முடியுது, ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாருங்க, சனி பகவான் தான் வேலை தொழில் காரகம். அவன் எங்கே பாக்குறாரு, 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருந்து பாக்குறாரா? அப்ப ப்ரொமோஷனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? விருச்சிகராசி நான் கேட்பேன், உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. நான் சொல்ற வேலை உத்தியோகத்துல, வெளிநாட்டுல, வெளியூர்ல எங்க வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷன் தேடி வரும். பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம், சேமிப்பு அதிகமா இருக்கும். பொருளாதார வளர்ச்சியில உங்களுக்கு எந்த ஒரு வருமான பிரச்சனை இருக்காது. ஏன்னா குருபாவம் நல்லா இருந்தா, சுயசாரம் இருந்தா, அப்புறம் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை அவர் பார்க்கறனால திடீர் வருமானத்தை கொடுத்துருவார். நகையோ, பணமோ, இடமோ, பூமியோ உள்ளது மூலம் காசு வரும். இல்லைன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இடம், பூமியோ, சொத்துல பிரச்சனை பண்ணா அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். இது எழுதியே கொடுத்துடலாம். அரசாங்கம் மூலமாக முடிவுக்கு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களும் சொல்றேன், படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையும் வராது. நீங்க பிடிச்ச மாதிரி படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் வரும். அரசாங்க வேலை எழுதுறவங்க லக்னத்தோட யாருக்கு சூரிய தொடர்புக்கு அந்த 2026 அதிகமா போஸ்டிங் போடுறது யாருன்னா விருச்சிக ராசியில இருப்பாங்க. மருத்துவ படிப்பா, இல்ல மருத்துவ எக்ஸாம் எழுதுறீங்களா, இல்ல யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட எந்த வேலையான எக்ஸாம் எழுதுறீங்களா, இது எல்லாமே எழுதி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு. மாணவர்கள் சொல்றேன், கண்டிப்பா காதல் திருமணம் 2027 அதிக பேருக்கு நடக்கிறது இந்த விருச்சிக ராசியா இருக்குங்க. ஏன் காதல் திருமணத்துக்கு நமக்கு போறோம், என்ன காரணம்? நல்லா பாருங்க, 5ஆம் இடத்துல சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப காதல் இனத்தை கண்டிப்பா தூண்டுவார், ஆசையை தூண்டுவார், குழந்தை பாக்கிய கண்டிப்பா குடிப்பார். இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இந்த விருச்சிக ராசிக்கு நான் கெட்டது சொல்ல வரல, அதனாலதான் நல்ல இருப்பெல்லாம் நிறைய பேருக்கு சொல்றேன். இப்ப எடுங்க லாட்டரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, கண்டிப்பா எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா லாட்டரி யோகம் உண்டு. கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ரியல் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா எல்லா கிரகம் கேந்திர யோகத்தை, திரிகோணத்து யோகத்துல இருக்குங்க. சொந்தமா வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கினா கண்டிப்பா இதுக்கெல்லாம் வாங்கக்கூடிய நேரம் வரும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, லோன் கிடைக்கலாம், வந்து திருப்பி கேளுங்க, கண்டிப்பா அமைப்பு உண்டு. கடன் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை சரியாகும். நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. லாட்டரி யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு பாத்துங்க. சனிபவன் நினைச்சா கொடுப்பாரு. சனிபவன் ஜாதகம் நல்லா இருக்கும். தொழில்ல நிறைய ஒரு வெற்றிகள் கண்டிப்பா வரும். ஏன்னா தொழில் ஸ்தானத்துல யாரு, கேது பகவான். கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது. இப்ப கேது கொடுக்க ரெடியா இருப்பாரு, ஏன்னா அவர் சுயசாரத்துல வாங்கி போறாரு. அப்ப ஜாதத்துல யாருக்கு கேது நல்லா இருக்கோ கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அப்ப நிறைய கெட்ட பலன் இங்க இல்ல. விருச்சிக ராசி பர்ஃபெக்டா இருக்கு, கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. உங்களால முடியும், ஜெயிக்க முடியும்.
மெயினா இருப்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கணும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இப்ப பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுப்பார். நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் அதாவது வரக்கூடிய விசாக நட்சத்திரம் 2026 நல்லதா கெட்டதா? கண்டிப்பா ஒரு இதுக்கு முன்னாடி தடங்கள், தடை, தாமதம், மருத்துவ செலவு, விரை செலவு, நிறைய பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், ரொம்ப ஒரு கஷ்டத்தை பார்த்தது இந்த விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விசாக நட்சத்திரம் தான். சொல்ல முடியல கஷ்டம். இனிமே குரு நல்லா இருந்தா பாருங்க, இப்ப திடீர் வருமானம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்புகளில் ஒரு மாற்றம், அதே மாதிரி தொழில நல்ல ஒரு அங்கீகாரம் சூப்பரா இருக்கும். ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, ஒரு சுப செலவு இந்த வருஷத்துல 2026 நீங்க பண்ணுவீங்க பாருங்க. யாரெல்லாம் விசாகரத்துல பிறந்திருக்காலோ கண்டிப்பா வீட்டு இடத்துலயே, வண்டியிலேயே, வாகனத்திலே, பொருளே ஏதோ ஒரு விஷயத்த காசு பணத்தை போடுவீங்க. அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு. கோர்ட்டு கேஸ் விலக்கு பிரச்சனை கண்டிப்பா சரியாகும். நல்ல ஒரு மாற்றம் உண்டு. படிப்புகளில் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கு. நான் விசாகத்தை ரொம்ப புழிஞ்சிட்டாரு, அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. இந்த 2020 சூப்பரா இருக்கு, பாத்துங்க. ஜாதகம் எடுத்து எல்லாருமே விசாகத்துல பிறந்தவங்க கண்டிப்பா பாத்துங்க. அடுத்து அனுசரணத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை, கடுமையான உழைப்பாளிகள், நல்ல திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. அனுசரத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை வாழ போறீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர். ஆனா பாருங்க, குடும்பத்துல நிறைய செலவுல பார்த்தாங்க. பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு, வழக்கு, நிறைய தலையில ரொம்ப சந்திச்சது யாருன்னா அனுசரத்துல பிறந்தவங்க. வேலை கிடைக்கல, உத்தியோகத்துல பிரச்சனை, நிறைய ஒரு தடைகள் சந்திச்சிட்டாங்க. இனிமேல் சந்திக்க மாட்டாங்க. இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றம், சூப்பரா இருக்கு. நான் சொல்றது அனுசரத்துல பிறந்தவங்க. ஆனா வீட்டுல சுபகாரியம், சுப செலவு 2026 கண்டிப்பா இருக்குங்க. யாருக்கு சனிபவன் நல்லா இருக்காரு, உங்க நட்சத்திர அதிபதி சனிபவன் நல்லா இருக்கும், எல்லாருமே ஜாதகம் எடுத்து பாத்துக்குங்க. ஏன்னா இப்ப ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க. அடுத்து கேட்டன்ஸ்ல பிறந்தவங்க சூப்பரான நேரம். எப்படி கேட்டன்ஸ்ல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு டைமிங். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கணும், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. கவலைப்படாம பயணிங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். வண்டியோ, வாகனமோ, வீடோ, இடமோ, பூமியோ வாங்கக்கூடிய அமைப்பு. அதுமாதிரி மெயினா பேங்க்ல வேலை பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க புதன் வக்கரமா இருந்தார். கண்டிப்பா மருத்துவ செலவு, விரைய செலவு, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்கன்னா கேட்டேஜ் பிறந்தவங்க அதிகம் ஜாதகம் கொடுத்தா. ஆனா 2026 சூப்பரா இருக்கு கேட்டேஜ் பிறந்தவங்க. திருமண வாழ்க்கை, தொழில், உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய 2026 விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.